கத்தார்ல நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் சரியான திசையில் இதுவரை பயணிக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 மாதங்களுக்கு பிறகு உசாமா ஹம்தான் அவர்கள் மீடியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இடைப்பட்ட நாட்களில் உசாமா ஹம்தான் கொல்லப்பட்டுட்டார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் முதல்ல காசாவிலே இல்லை. ஆடன் அலெக்சாண்டரை நாங்கள் விடுவித்தது தொடர்பாக கவலைப்படலை, இப்படி பண்ணிட்டோமே நமக்கு லாஸ் ஆயிடுச்சே அப்படி நாங்க எந்த கவலையும் படல. இந்த ஒப்பந்தம் என்பது நாங்க செஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க சர்வதேச உலகத்திற்கு முன்பதாக நியாயமாகத்தான் நடக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் செய்திருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லி இருக்கிறாங்க. லிபியாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் இந்த செய்தி பொய்யானது, நாங்கள் அப்படி எந்த திட்டத்தையும் லிபியாவுக்கு பாலஸ்தீனர்களை கொண்டு வரும் விதமாக உருவாக்கவில்லை, பேசவில்லை, செயல்படுத்த முன்வரவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அக்டோபர் 7, 2023 பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆரம்பித்த தாக்குதல்கள் இன்றோடு 590 நாட்களை எட்டியிருக்கிறது. 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் தற்போது உக்கிரமடைய ஆரம்பித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பல வழிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது எப்படியெல்லாம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது, அங்கு என்னவெல்லாம் நடக்கிறது, மேலதிகமாக தோஹா கத்தாரிலே நடைபெற்று வரக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய முன்னெடுப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தான் இன்றைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நேற்றைய நம்முடைய செய்தியில லிபியாவுக்கு காசாவில் இருக்கக்கூடிய 1 மில்லியன் 10 லட்சம் மக்களை அமெரிக்கா குடியேற்ற இருக்கிறது. லிபியா அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறது. லிபியாவினுடைய கடன்களை நீக்குவது, அதே நேரத்தில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய லிபியாவினுடைய சொத்துக்களை மீண்டும் ஒப்படைப்பது ஆகிய இந்த சலுகைகளுக்காக 10 லட்சம் பாலஸ்தீனியர்கள் லிபியாவுக்கு மாற்றப்பட இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நேற்று வெளியாகி இருந்த நேரம், இன்றைய தினம் லிபியாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் இந்த செய்திகளை முற்றாக மறுத்திருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. இப்படியான ஒரு மறுப்பு யதார்த்தமானதாக இருக்கும் என்றால் அது வரவேற்புக்குரியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்பதை காலப்போக்கில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு லிபியாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் இந்த செய்தி பொய்யானது, நாங்கள் அப்படி எந்த திட்டத்தையும் லிபியாவுக்கு பாலஸ்தீனர்களை கொண்டு வரும் விதமாக உருவாக்கவில்லை, பேசவில்லை, செயல்படுத்த முன்வரவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் தோஹா கத்தார்ல காசாவினுடைய யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. நிறைய சகோதரர்கள் 60 நாள் ஒப்பந்தம் எட்டப்பட்டுடுச்சு என்னெல்லாம் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் நமக்கு கூட அனுப்பியது உண்மையானு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் எந்த விதமான ஒப்பந்தங்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு காசா தொடர்பாக எட்டப்படவில்லை. குறிப்பாக கத்தார்ல நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் சரியான திசையில் இதுவரை பயணிக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பணைய கைதிகள் தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ, அதே போன்று அமெரிக்காவினுடைய தூதுவர் ஸ்டீவன் விட்காஃப் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா சார்பாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மிக கடுமையான கோரிக்கைகளை முன்வைத்ததான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க விடுக்கப்பட்டதாகவும், இந்த குண்டு தாக்குதல்களை, காசா மீதான தாக்குதல்களை நிறுத்த விரும்பினால் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை விட்காஃபும் அறிவித்திருக்கிறார். ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய கோரிக்கைகளிலும் தங்களுடைய உரிமை சார் விவகாரங்களிலும் மிக தெளிவாகவும் உண்மையாகவும் இருப்பதாக இன்றைக்கு அல் ஜசீரா செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் மேலதிகமாக இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் கத்தாருடைய பேச்சுவார்த்தைகளில் ஏற்றுக்கொள்ள முடியாத சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டது, அதனால் பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்கிறது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த தலைவர் சகோதரர் ஒசாமா ஹம்தான் அவர்கள் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார்.
கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 மாதங்களுக்கு பிறகு உசாமா ஹம்தான் அவர்கள் மீடியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இடைப்பட்ட நாட்களில் உசாமா ஹம்தான் கொல்லப்பட்டுட்டாருன்றலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் முதல்ல காசாவிலே இல்லை, அவர் ஆரம்பமாக லெபனான்ல இருந்தார். தற்போது அவர் லிபியாவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த யோசனைகள் தொடர்பாக எங்களுடைய மறு கருத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சிக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இறுதி உடன்பாடு என்று ஒன்று இதுவரைக்கும் எட்டப்படவில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார். கடந்த வாரம் அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலிய பணைய கைதியாக இருந்த ஆடன் அலெக்சாண்டரை நாங்கள் விடுவித்திருந்தோம். இதை நாங்கள் நினைவுபடுத்தி தான் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அமெரிக்கா எங்கிட்ட கேட்டதோடு நாங்கள் அவங்களுக்காக அந்த பணைய கைதிகளை விடுவிச்சிருந்தோம். இந்த பேச்சுவார்த்தைகள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்க வேண்டும் என்பதை, அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை ஆள வேண்டும் யார், அவர்களுடைய தலைவர்கள் யார் என்பதை பாலஸ்தீன மக்கள் தான் முடிவெடுக்கணுமே தவிர அமெரிக்காவோ இஸ்ரேலோ முடிவெடுக்க முடியாது. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் உச்சமாக நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு உசாமா ஹம்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த விட்காஃப் தலைமையில் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, காசாவினுடைய ஆட்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை வலுவாக முன்வச்சு வர்றதுனாலையும் இந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சற்று தாமதிப்பதான செய்திகளும் பின்பற்ற செய்திகளாக வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவ தலைமை தளபதி இயால் ஜமீர் ஒரு அறிக்கையை சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எந்த ஒரு பணைய கைதி ஒப்பந்தங்களையும் தொடர்வதற்கு அரசியல் தலைமைக்கு ராணுவம் மிக நெகிழ்வுத்தன்மையை வழங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இதுக்கு மேல அவங்களால யுத்தம் பண்ண முடியாதுன்னு ராணுவத்துக்கே தெரியும். அதை பின்னாடி இன்னொரு செய்தி இருக்கிறது, அதுல நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான சூழல்ல இயால் ஜமீர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ தலைமை தளபதி என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் கைதிகள் ஒப்பந்தம் தொடர்பாக அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது, நாங்கள் யுத்தம் தான் பண்ணுவோம் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு ஒப்பந்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசாவில் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவது மிக மிக முக்கியமானது, அது ஒரு சாதனையும் கூட என்று இயால் ஜமீர் சொல்லியிருக்கிறாரு. பணைய கைதிகளை யுத்தம் பண்ணி மீட்டுக்கிட்டு வர முடியாதான், இப்படி எப்படியாவது கூட்டுவாங்க, அது பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அதை அடைவதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இதுக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுல அவங்க மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, பகுதி ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. இந்த ஒத்தரை விடுதலை பண்ணுங்க, 2 பேரை விடுதலை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இந்த கேட்கறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. முன் நிபந்தனைகள் எதுவுமே இல்லாம இந்த பேச்சுவார்த்தை தற்போது ஆரம்பித்திருக்கிறது. அவங்க அதுக்கு ஒத்துக்கொண்டு தான் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை கொடுத்துத்தான் அமெரிக்க நிர்வாகத்தோடு நாங்க நல்லெண்ணத்தோடு செயல்பட்டு வருகிறோம். அது மட்டுமல்லாம உதவிகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்து தான் ஆடன் அலெக்சாண்டரை நாங்கள் விடுவித்திருந்தோம். ஆனால் இதுவரைக்குமே அமெரிக்க நிர்வாகம் உதவிகளை வழங்குவதற்கு எந்த விதமான அழுத்தத்தையும் இஸ்ரேலுக்கு கொடுக்கல. இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் முதல் தடவையாக இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம, ஆடன் அலெக்சாண்டரை நாங்கள் விடுவித்தது தொடர்பாக கவலைப்படல, இப்படி பண்ணிட்டோமே நமக்கு லாஸ் ஆயிடுச்சே அப்படின்னு நாங்கள் எந்த கவலையும் படல. இந்த ஒப்பந்தம் என்பது நாங்க செஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க சர்வதேச உலகத்திற்கு முன்பதாக நியாயமாகத்தான் நடக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் செய்திருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லி இருக்கிறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ஹஜ் பெருநாளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய காலகட்டமாக இருக்கிறது, பக்ரீத் நம்மை நெருங்குகிறது. எனவே இறைவனுடைய கட்டளை பிரகாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை பிரகாரம் இந்த காலகட்டத்தில் நம்ம புனிதமிக்க ஹஜ் பெருநாளில் ஏழைகளுக்கான குர்பானி பலிப்பிராணிகளை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த சுன்னத்தான காரியத்தில் பங்கெடுக்க விரும்பக்கூடிய சகோதரர்கள் வளமை போன்று இம்முறையும் நம்ம குர்பானி ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஒரு மாட்டிலே 7 பேர் பங்கு சேர முடியும் என்கிற நபிமொழிக்கு இணங்க ஒரு பங்கினுடைய விலை 39,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பணிக்காக உதவக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுடைய குர்பானி தொகையை வைப்பிலிட்டு விட்டு அதனுடைய ரிசிப்டை நமக்கு அனுப்பிச்சு தாங்க. அதே நேரத்தில் அந்த அக்கவுண்ட்டுக்கு பதிவிட முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் நம்முடைய
நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்குரிய மாற்று வழிகளையும் நம்ம உங்களுக்கு காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். இம்முறை பெரும்பாலும் நம்முடைய குர்பானி பலிப்பிராணிகள் அவுட் ஆஃப் கொலம்புக்கு வெளியில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய தேவையுடைய மக்கள் நம்மளை தேடி வரக்கூடிய நேரத்தில் அவங்கள தேடி சென்று நாம் உதவ வேண்டிய கடமை இருக்கிறது. அதுக்குன்னு கொழும்புல ஏழைகள் இல்லைன்னுலாம் நான் சொல்ல வரல. கொழும்புல நிறைய சகோதரர்கள் அந்த மாதிரி காரியங்களை ஈடுபடுவாங்க. நம்ம இம்முறை வெளியில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற ஒரு முயற்சியாகத்தான் இதை முன்னெடுத்திருக்கிறோம். எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்குரிய நிதிகளை அவசரமாக நேர காலத்தோடு அனுப்பி தருகிற போது அதற்குரிய மாடுகளை நம்ம வாங்குறதுக்குரிய வாய்ப்பாக அது மாறிவிடும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்காக தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் மேற்கண்ட வழிமுறைகளை கடைபிடித்து உங்கள் உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர். இந்த அமெரிக்க அதிபர் அரபு நாடுகளுக்கு வந்தது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையும் வெளியிடாத பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முதல் தடவையாக ஆடன் அலெக்சாண்டரை நாங்கள் விடுவிச்சோம். அது எதுக்காக விடுவிச்சோம்னா காசா மக்களுக்கு உணவு கொடுக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருந்தது அமெரிக்கா. அதற்காகத்தான் நாங்கள் விடுவிச்சோம். ஆனால் இதுவரைக்கும் அவங்க எந்த அழுத்தமும் கொடுக்காம இருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறோம் என்று முதல் முறையாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் காசாவில் மறைந்த காசாவினுடைய தலைமை தளபதி யஹியா சின்வாருடைய சகோதரர் முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாகிவிட்டார் என்று இஸ்ரேல் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இஸ்ரேலும் எந்த கருத்துக்களையும் சொல்லல, பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் எந்த கருத்துக்களை சொல்லல என்கிற நிலையில திடீர்னு சவுதி அரேபியாவுடைய ஹத்தாத் தொலைக்காட்சி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாலஸ்தீனத்தினுடைய ராணுவ பிரிவின் தலைமை தளபதி முகமது சின்வாருடைய உடல் இஸ்ரேலிய ராணுவத்தால் கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதைக்குள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இதுக்கு எந்த சோர்ஸும் கிடையாது. இதுவரைக்கும் அல் ஜசீராவோ காசாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊடகங்களோ அல்குதுஸ் நெட்வொர்க்கோ யாருமே இதை உறுதிப்படுத்தல. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதை உண்மைன்னு எங்கேயுமே சொல்லல. இப்படியான எந்த செய்திகளையுமே அவங்க அறிவிக்கல. ஆனா சவுதி அரேபியாவுடைய ஹத்தாது தொலைக்காட்சி சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணாங்கன்னா இப்படி ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாம சின்வாரோடு சேர்த்து முகமது சின்வாரோடு சேர்த்து 10 உதவியாளர்கள் அவருக்கு இருந்ததாகவும் அதே நேரத்தில் ரஃபா படைப்பிரிவினுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய முகமது சபானா அந்த இடத்துல இருந்ததாகவும் அவங்க அந்த அறிக்கையில் சொல்லி அந்த ஹத்தாது தொலைக்காட்சியினுடைய செய்தியில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம அபு உபைதாவும் அந்த இடத்தில் இருந்தார். எனவே இவங்க எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க ஹத்தாது தொலைக்காட்சி ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தி இந்த நிமிடம் வரைக்கும் பொய்யான ஒரு செய்தி. இப்படியான எந்த செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடல. அல் ஜசீரா களத்தில் நிற்கிறாங்க, அவங்க எங்கேயுமே சொல்லல. அல் குதுஸ் நெட்வொர்க் களத்தில் இருக்கிறாங்க, அவங்க எங்கேயும் சொல்லல. அல் அக்ஸா தொலைக்காட்சி எங்கேயுமே சொல்லல. அதே மாதிரி பிரஸ் டிவியினுடைய நிருபர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க சொல்லல. அதே நேரத்தில் துருக்கியினுடைய டிஆர்டி இருக்கிறாங்க, அவங்க எங்கேயுமே இதை சொல்லல. எந்த ஒரு முக்கியமான களத்தில் நிற்கக்கூடியவங்களும் சொல்லல. எங்கேயோ இருக்கிற சவுதி அரேபியாவுடைய ஒரு தொலைக்காட்சி சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் அதை முதலில் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது இனியாவது சொல்ல வேண்டும். அதுவரைக்கும் இந்த செய்தி பொய் என்பதை நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரம் ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கிறது என்பது இன்றைக்கு பிரஸ் டிவியினால் ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாவில் நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைமை தளபதியாக இருந்த ஷஹீது யஹியா சின்வார் அவர்களுடைய சகோதரரும் அவருடைய மகன்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அந்த சகோதரர் யாருன்னு சொன்னால் ராணுவத்தோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல. சனிக்கிழமை இரவு நுசைராத் அகதிகள் முகாம்ல நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல தான் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். இவருடைய பேர் ஜக்கரியா சின்வார். இவர் ராணுவத்தினுடைய எந்த பெட்டாலியன்களோட எதிலேயோ சம்பந்தப்பட்டவர் கிடையாது. இவருடைய 3 குழந்தைகளும் இவரும் இவருடைய மனைவியும் இருந்த இடத்துல நுசைராத் அகதிகள் முகாம்கள் எல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தான் ஜக்கரியா சின்வார் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். இவர் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நவீன மற்றும் சமகால வரலாறுகள் தொடர்பான லெக்சரராக பணியாற்றியவர், விரிவுரையாளராக பணியாற்றியவர். இவர்தான் கொல்லப்பட்டிருக்கிறாரே தவிர ராணுவ தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்படவில்லை என்பது இதுவரைக்கும் வெளியான செய்திகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவில் தரைவழி தாக்குதல்களை உக்கிரமாக ஆரம்பித்திருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஏற்றுக்கொள்ள முடியாத பயங்கரமான செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா எதிரிகளுடைய தயாரிப்புகளை சீர்குலைத்து, அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சீர்குலைத்து தரைவழி நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். காசா முழுவதும் இதுவரைக்கும் 670க்கும் மேற்பட்ட இலக்குகளை அவர்கள் தாக்கியிருப்பதாக சொல்றாங்க. அப்பாவிகள் தங்கியிருக்கக்கூடிய அகதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்தோனேஷியா மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே ஐரோப்பிய மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இப்ப இந்தோனேஷியா மருத்துவமனையின் மீது சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். பொதுமக்களை இலக்கு வைத்து தான் தாக்குதல்
நடத்துறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இலக்குகளை தாக்கணும். முதல்ல அவங்களோட இலக்கு எங்க தரைக்கு மேல இருக்குது, தரைக்கு மேல அவங்களோட ஒத்தரை பார்க்க முடியுதா? யாருமே கிடையாது. எல்லாம் அவங்க பங்கர்ல இருக்கக்கூடியவங்க. அவங்க தரைக்கு கீழே இருந்து தான் யுத்தம் பண்றாங்க வெளியில வந்து. அப்படி இருக்கும்போது அவங்களோட இலக்குகளை தாக்கினோம் என்று சொல்லி பாலஸ்தீன அப்பாவிகள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். 670க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் ஒரே நாள்ல நடந்திருக்குதுங்கிறது ஜீரணிக்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழலாக இருக்கக்கூடிய நேரத்தில் 3 நாட்கள்ல காசாவில் 500 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வருத்தத்துக்குரிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு மாத்திரம் அதிகாலை முதல் 132 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இது 61 பேர் காசா சிட்டியிலையும் அதே போன்று வடக்கு காசா பகுதிகளிலையும் நார்த்து காசா பகுதிகளிலையும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாகி இருக்கிறாங்கன்னு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தன்னுடைய அறிவிப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் நார்த்து காசாவில் இருந்த இந்தோனேஷிய மருத்துவமனையும் தற்போது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் அவர்களுடைய வெஹிக்கிள்களில் 75% வெஹிக்கிளை பயன்படுத்தவே முடியாது என்கிற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்க தான் மக்களை பாதுகாக்கக்கூடியவங்க. அவங்களுடைய 75% வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததுகளை யூஸ் பண்ணாலும் இஸ்ரேல் அதன் மீதும் தாக்குதல் நடத்துகிறான். 3 நாளில் 500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 132 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாகி இருக்கிறாங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, மனது தாங்காத, அதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. நம்ம எல்லாருமே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை மட்டும்தான் செய்யணும், துவா மட்டும்தான் பண்ண முடியும். சாப்பிடுகிற நேரம் அந்த பிள்ளைகள் கண்ணுக்கு முன்னால் வந்து போகிறார்கள். அதே போன்று அவர்கள் படுகிற கஷ்டங்கள் துன்பங்கள் நம்மளால் வர்ணிக்க முடியலை, ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்குது. அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தொழுகைகளிலும் கையேந்துங்கள். ஒவ்வொரு நேரத்தில் அவங்களை நினைவு வர்ற நேரத்தில் யா அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாத்துரு இறைவா, அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிரு இறைவா, அந்த மக்களுடைய பூமியை கொடுத்துரு யா அல்லாஹ், அதுக்கு நீ தான் அருள் புரியணும் யா அல்லாஹ்ன்னு அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், தண்டனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் கிடையாது. அந்த அப்பாவிகள் தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குனூத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதுங்கள். இறைவனிடத்திலே அழுது கண்ணீர் விட்டு கதறுங்கள். சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வையுங்கள். தொழுகையில் நம்ம 2 சந்தர்ப்பங்களை தான் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்க முடியும், துவா கேட்க முடியும். ஒன்று அத்தஹியாத்தினுடைய இருப்பில், அத்தஹியாத்தினுடைய துவாக்களை எல்லாம் ஓதி முடிச்சதுக்கு பிறகு அதே இருப்பில் இருந்து இறைவனிடத்தில் நம்ம கோரிக்கைகளை முன்வைக்க முடியும், பிரார்த்தனைகளை கேட்க முடியும். அது தமிழ்ல அரபுல உங்களுக்கு என்ன மொழியில கேட்க முடியுமோ அந்த மொழியில அல்லாஹ்விடத்தில் நம்ம கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். அதே நேரத்தில் சுஜூதுல இறைவனுக்கு மிக நெருக்கமான ஒரு சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மொழியில உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய முடியுமோ, உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள், கெஞ்சி கேளுங்கள், கதறி கேளுங்கள். இறைவா, நீ மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும், உன்னை தவிர யாருமே பாதுகாக்க முடியாது என்கிற அந்த உயரிய கோரிக்கையை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இந்த இடத்துல உங்களிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவ்வளவு அநியாயங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு ஒரு தேசம் நம்ம வாழுகிற இந்த நவீன காலத்தில் நேர்மை பேசுகிறார்கள், ஜனநாயகம் பேசுகிறார்கள், நீதி பேசுகிறார்கள். இப்படி உலகம் முழுவதும் இதெல்லாம் பேசப்பட்டாலும் காசாவினுடைய அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் என்பது யாருடைய கவனத்திற்கும் வரவில்லை என்பதைத்தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வே போதுமானவன். இப்படியான சூழல்ல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி அந்த பத்திரிகைக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர நமக்கு எந்த வேறு வழிகளும் கிடையாது. பணைய கைதிகளை உயிரோடு நம்ம மீட்டுக்கிட்டு வரணும்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாட்டை எட்டுவதை தவிர வேறு வழியே இல்லை. யுத்தம் பண்ணியெல்லாம் நம்ம மீட்டுக்கிட்டு வர முடியாது. காசாவில் நம்ம திட்டமிட்டு செய்கிற நடவடிக்கைகளால் எவ்விதத்திலும் நம்முடைய பணைய கைதிகளை கொண்டு வர முடியாது. அவர்கள் மரணிப்பார்கள் என்பதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், பல மாதங்களாக காசாவில் நம்ம ட்ரை பண்ணிட்டோம், நம்முடைய பணைய கைதிகளை யுத்தத்தால் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு, அது நடக்கலை கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்துட்டோம். எனவே இனியும் யுத்தம் பண்ண போவாதிய, நம்ம உடனடியாக பேச்சுவார்த்தைகளில் தான் அவங்களை மீட்டெடுத்து வரணும் என்று இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரியை தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்த பேச்சை பேசியிருக்கிறது மட்டுமல்லாமல், காசாவை ஆக்கிரமிக்கணும், இல்லைன்னு சொன்னால் பணைய கைதிகளை நம்மளே கொல்லணும் யுத்தம் பண்ணி, இல்லைன்னு சொன்னால் யுத்தத்தை நிறுத்துன்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு ஒரு உடன்படிக்கை சமாதானத்துக்கு நம்ம போகணும். இந்த 3இல் ஒன்றை இஸ்ரேல் தேர்வு செய்ய வேண்டும், இல்லைன்னா வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அவர் இந்த அறிக்கையை நெத்தி பொட்டுல வைக்கிற மாதிரி, புரிய வைக்கிற மாதிரி, உரைக்கிற மாதிரி பேசியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், இந்த யுத்தம் தொடங்கியதில் இருந்து இதுவரைக்கும் 2024 கடைசி வரைக்கும் 35 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இங்கே தான் நம்ம என்ன கவனிக்கணும்னா, உண்மையிலே கொல்லப்படுறது யாரு? பாலஸ்தீன மக்கள் தானே.
உண்மையிலே அவதிப்படுறது பாலஸ்தீன மக்கள். சாப்பிட வழி இல்லை, உணவு இல்லை, மருந்து இல்லை, தண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லை, வீடு இல்லை, எப்போ குண்டு போடுவான், எப்போ செத்து போவோம், மரணிப்போம்ங்கிற ஒரு கேள்விக்குறியான லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்களில் யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணினாருன்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லை. யாராவது இறைவா என்று சொல்லி இறைவனுக்கு எதிராக இறைவனை திட்டி அப்படி பேசினாங்களா என்று சொல்லி அப்படின்னு நம்ம பார்க்க முடியலை. ஒரு சில இடங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்தது என்று சொல்லி சம்மதம் இல்லாமல் பிபிசி உள்ளிட்டவர்கள் அதை திசை திருப்பி திரித்து சொல்ல பார்த்தார்களே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக கூட யாருமே அப்படி பேசாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அவர்களுடைய மன உறுதி என்ன, அவர்களுடைய ஈமானிய தத்துவம் என்னங்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்நாளில் படிச்சுக்கிற வேண்டி இருக்குது. தங்களுடைய நாடு வேண்டும், தங்களுடைய தேசம் வேண்டும் என்கிற உரிமை போராட்டத்தில் அவர்கள் உறுதியாகவே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இவங்க தான் போய் குண்டை போடுறாங்க, இவங்க தான் சண்டையிடுறாங்க, உலகத்தில் இல்லாத ஆயுதங்களை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க, அணு ஆயுதத்தை தவிர எல்லாத்தையும் போட்டுட்டாங்க, இப்ப பங்கர் பஸ்டர் பாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு அநியாயம் பண்ணக்கூடியவங்க தற்கொலை பண்ணி சாகுறாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. 2024 கடைசி வரைக்கும் 35 பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறதாகவும் அதுலேயும் நிறைய செய்திகளை இஸ்ரேல் ராணுவம் மறைத்து கொண்டு ரொம்ப ரொம்ப குறைவா போட்டுக்கிட்டு இருக்கிறான், அது நிறைய மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளோடு இந்த தற்கொலை பண்ணின ராணுவத்தை சேர்ந்தவங்களுடைய ராணுவ இறுதிச் சடங்குகள் எதுவும் ராணுவ மரியாதையோட நடக்கல என்று சொல்லியும் ரகசியமாக போய் புதைச்சிட்டு வர்றாங்க, இல்லைன்னா அது ராணுவத்துக்கு பெரிய பின்னடைவா போயிடும் அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கு ஹாரெட்ஸ் பத்திரிகை, இஸ்ரேலுடைய பத்திரிகை இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம காசாவில் ஆயிரக்கணக்கான ரிசர்வ் படையை சேர்ந்த இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் லூசா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களால யுத்தம் பண்ண முடியல அப்படிங்கிற செய்தியோட யுத்தம் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் காசாவில் யுத்தத்திற்காக சென்ற 9000க்கு மேற்பட்டவர்கள் மனநல சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வர்றோம் என்று சொல்லி ஹாரெட்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா, காசாவில் யுத்தம் செய்வதற்கு இஸ்ரேல் ராணுவம் பின்னடித்துக் கொண்டிருக்கிறார். அது தனி போராட்டமும் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டுமல்லாமல் ராணுவத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கூட யுத்தத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம், வலுக்கட்டாயமாக சேர்க்கிறாங்க. இது மேலும் மேலும் தற்கொலையை தூண்டும் என்று ஹாரெட்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு. சுருக்கமாக நீங்க பார்த்தீங்கன்னா பைத்தியகார பயலுகளை எல்லாம் நீ பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை கொடுத்து எவனையாவது சுட்டு தள்ளு, சும்மாவே பைத்தியமா தானே சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி எதையாவது பண்ணுங்கிற அளவுக்கு அவங்க இறக்கி விட்டுருக்காங்கிறது திட்ட தெளிவாக தெரிகிறது. இது இன்றைக்கு ஹாரெட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. 2025 ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 2 முறை இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. என்ன இதுல காமெடின்னு சொன்னா, நாங்கள் வந்ததை அப்படியே தடுத்துட்டோம் அப்படின்னாங்க அவங்களுடைய ஊடகங்களே. பென்குரியன் விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். 2 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதில் ஒன்று ஹனிக் பாலஸ்டைன் 2 என்கிற வகையான ஏவுகணை என்று ஹவுத்திகள் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் மற்றொன்று ஜுல்ஃபிகார் வகை ஏவுகணைன்னு சொல்லிருக்கிறாங்க. ஜுல்ஃபிகார் வகையினால புரிஞ்சுக்கிறீங்க, அது ஈரானுடைய தயாரிப்பு, உலகத்துக்கே தெரியும் அது ஈரானுடைய தயாரிப்புன்னு. அந்த வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி நேற்று அவங்க ஒரு ட்ரோன் தாக்குதலையும் இஸ்ரேல் மேல நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நமக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை ஹூதிகளுடைய தலைவரை நாங்கள் பின்தொடர்ந்து சென்று கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரித்திருந்த நேரத்தில் தான் அந்த சொன்னதுக்கு தான் இப்ப நாங்க அடிச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. என்ன தாக்குதல் நடத்தினாலும் நாங்க திருப்பி தாக்குவோம், எங்க தலைவரை கொள்றதா சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் இன்னைக்கு பென்குரியன் மேல தாக்குதல் நடத்திருக்கிறோம். இஸ்ரேலுடைய ஏர்போர்ட் பாதுகாப்பானதல்ல, எந்த நாட்டினுடைய விமானங்களும் அங்க வந்து இறங்கக்கூடாது என்று சொல்லி மீண்டும் அவர்கள் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்துவோம் என்றும் 24 மணி நேரங்களுக்குள்ளாக 2020 கிலோமீட்டர்களை தாண்டி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹூதிகளுடைய ராணுவ பிரிவு இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதுல இருந்து அவங்க பின்வாங்க தயார் இல்லை, அவங்க எப்பொழுதும் முன்னிலையில் நின்று போராடத்தான் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளையும் உங்களிடத்தில் முன்வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.